Hey guys, இந்த வீடியோல 𝐓𝐞𝐥𝐞𝐠𝐫𝐚 E3000 அப்படிங்கற கேமிங் ஹெட்செட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ஹெட்செட் அப்படினு பாத்தீங்கன்னா நான் வீடியோலயே சொல்லிட்டேன். இது ஒரு கேமிங் ஹெட்போனா வருது. இந்த ஹெட்போனை வாங்கிட்டீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு வாரண்டி இருக்குது. ஸோ அதனால் நமக்கு நடுவில் ஹெட்ஃபோன் போயிருமோ அப்படின்ற பயமே வேண்டாம். குறைஞ்சது 2 வருஷத்துக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த ஹெட்ஃபோனுக்கு 2 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு சில நாட்கள் நம்ம இந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன் எப்படி இருக்குது, உண்மையாகவே கேமிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கா, கேமிங்க்கு இந்த ஹெட்ஃபோன் வாங்கலாமா, மற்றபடி இந்த மொபைலோட இந்த ஹெட்ஃபோனோட ப்ரைஸ்க்கு ஒர்த்தா, இதில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்பவும் மாதிரி குட்டி அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க ஓபன் பண்ண உடனே ஒரு பவுச்ல உள்ள ஹெட்போனை வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஹெட்போன். இந்த பவுச் உள்ள தான் இருக்குது. அந்த பவுச்சை ஓபன் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெட்போன் இருக்குது. ஸோ ஹெட்போனை ஒரு ஓரமாக வைப்போம். இது இங்கே வச்சுட்டு அது போக என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். அதில் ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் இருக்குது. ரொம்ப பெரிய புக்லெட். கூடவே ஒரு வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு சிலருக்கு மைக் தனியாக ஹெட்போன் தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிசியில் இருந்தாலோ லேப்டாப்பில் இருந்தாலோ யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு தனியான கன்வெர்ட்டர் தந்திருக்காங்க. இவ்வளவு தாங்க பாக்ஸ்ல இருக்க கண்டென்ட். இப்போ இந்த ஹெட்போனோட பில்ட் குவாலிட்டி பத்தி பார்க்கலாம். பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுல பில்ட் குவாலிட்டில நல்லா இருக்கிற விஷயங்கள், இது ஒரு கேமிங் ஹெட்செட் அப்படின்றனால இதுல சைட்ல RGB லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க RGB லைட்ஸ் கொடுத்துறதுனால நம்ம காதுல மாட்டும் போது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ரெண்டாவது நடுவில் ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறதுனால நம்ம தலையில மாட்டும் போது கம்ஃபர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. உண்மையா ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இதுல கொடுத்துருக்க வயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைடட் கேபிளா கொடுத்துருக்காங்க. ஸோ வயரோட லென்த் ரொம்ப லாங்கா இருந்தது. தேவையை விட அதிகமாகவே இருந்தது. ஸோ அதனால இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அடுத்து இதுல கொடுத்துருக்க கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர்ல நம்மளால வால்யூமை கூட்டவோ குறைக்கவோ முடியும். அந்த மாதிரி மைக் ஆன் ஆஃப் ரெண்டும் பண்ண முடியும். ஸோ இதுவும் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. நல்ல விஷயமாவே இருக்கடா அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்ட விஷயமே இருக்குங்க. இதனோட மேல இருக்கிற குவாலிட்டி, இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி இல்ல. ஸோ லாங் டைமா யூஸ் பண்ணா மட்டும்தான் இதை சொல்ல முடியும் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத. இது உடஞ்சிருமோ அப்படின்ற பயம் கொஞ்சம் இருக்குதான் செய்யுது. ஸோ பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற ரேஞ்சில் இருக்கு. என்னதான் ரொம்ப நல்லா இருந்தாலும் இந்த இடம் உடஞ்சிட்டு அப்படின்னா பிரச்சனையா இருக்கும். ஸோ அதனால அதை தவிர பாத்தீங்க அப்படின்னா மற்றபடி பில்ட் குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. ரெண்டாவது இதோட வாய்ஸ் குவாலிட்டி. ஆமா, இங்க ஹெட்செட் அப்படின்னாலே நமக்கு சவுண்ட் அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்றதா ரொம்ப முக்கியம். இங்க சவுண்ட் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது இதை வச்சு நான் ஒரு சில சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்த்தேன். சாங்ஸ் கேட்கும்போது வாய்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்தது. நீங்க ஒரு பெரிய பேஸ் லவர், சாங் கொஞ்சம் பேஸோட இருந்தா நல்லா இருக்குமாடா அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. நீங்க எதிர்பார்க்கறத விட கம்மி பேஸ் தான் இருக்கும். உண்மையா நம்ம நார்மலா சாங் கேட்கறத விட இது பேஸை கம்மி பண்ணி தான் காமிக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேம்ல பேஸ் அதிகமா வாய்ஸ் சரியா கேட்கல அப்படின்னா நம்மளால கரெக்டா பிளே பண்ண முடியாது அப்படின்றனால. ஸோ நீங்க கேமிங் தான் இந்த ஹெட்போனை வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா கேமிங்க்கு சவுண்ட் எல்லாமே சூப்பரா கேப்சர் பண்ணுது, எல்லாத்தையும் தெளிவா கேட்க முடியுது. ஆனா இதை ஒரு சாங் கேட்கறதுக்காக வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மற்றபடி கேமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா RGB லைட்ஸ் இருக்கு, வாய்ஸ் குவாலிட்டி சூப்பரா இருக்கு, அதனால வாங்கலாம். அது மட்டும் இல்லாம இதனோட மைக் குவாலிட்டிங்க. ஸோ மைக் குவாலிட்டி கம்ஃபர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கேமிங்ல அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நேரம் நம்ம ப்ளே பண்ணிட்டு இருப்போம். ஸோ கம்ஃபர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு சில ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணதுலே கம்ஃபர்ட்ல பெஸ்ட் அப்படின்னா இதுதான் சொல்லுவேன். 2 விஷயங்கள் காரணமா. ஒன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தலையில இருக்க ஸ்ட்ராப் காரணமா நம்மளால ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண முடியுது. ரெண்டாவது காதுல இருக்க இந்த கப்ஸ், ஏர் கப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா காதுல செட் ஆகுது. எந்த இடத்துலயுமே நான் அதிகமா எடிட்டிங் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ எந்த இடத்துலயுமே நம்ம ஹெட்போனை கலத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் இல்ல. ஒரு சில ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படா கலத்தி வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ சீக்கிரமா கலத்தி வச்சா நல்லா இருக்கும், காதெல்லாம் வலிக்கிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஹெட்போன்ல அந்த ஃபீல் சுத்தமாவே இல்ல. ஸோ எனக்கு காதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்த ஹெட்போன் அப்படின்னா இதை சொல்லுவேன். ரெண்டாவது இதனோட மைக் குவாலிட்டிங்க. நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டேன் இதனோட மைக் குவாலிட்டியை. நீங்களே வேணாலும் ஒரு டெமோ பாருங்க. இப்போ நீங்க கேட்டிருக்கிற வாய்ஸ் நான் யூஸ் பண்ற 10,000 ரூபாய் மதிப்புள்ள 𝐓𝐞𝐥𝐶𝐫𝐚 வயர்லெஸ் ஹெட்போன்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதனோட ரிவ்யூ நம்ம சேனல்ல இருக்கு, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க கேட்டு இருக்கிற வாய்ஸ் நம்மளோட ஹெட்செட்லேருந்து வந்துட்டு இருக்குது. 2 வாய்ஸையுமே நான் எந்த வித எடிட்டிங்கும் பண்ணாம டைரக்டா உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது ஒரு ஈக்குவலான கம்பேரிசன் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 2 வாய்ஸையும் கேட்கும்போது ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாய்ஸ். ஸோ இந்த ஹெட்செட்டோட மைக் அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்றதும் உங்களால இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மைக் குவாலிட்டியை நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மைக்
மைக் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுல வேற நாய்ஸ் கேன்சலேஷன் வேற கொடுத்துருக்காங்க. சோ இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து அவுட்டர் நாய்ஸ் எதுவும் இல்லாம வாய்ஸ் மட்டும் தெளிவா எடுத்து கொடுக்குது. சோ அதனால மைக் குவாலிட்டி சூப்பரா இருக்குது. சோ இப்படி பார்க்கும்போது இந்த ஹெட்போனோட ரேட் பிளிப்கார்ட்ல 1850 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அமேசான்ல 2500 ரூபாய் கொடுத்திருந்தாலும் 25% கூப்பன் கொடுக்குறாங்க. உங்களால 1825 ரூபாய்க்கு வாங்க முடியும். சோ 1850 ரூபாய்க்கு இந்த ஹெட்போன் ஓகேயா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து டபுள் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா இதுல இருக்க நல்ல விஷயம், ஃபர்ஸ்ட் இது வந்து கம்ஃபோர்ட் நல்லா இருக்கு, ரெண்டாவது கேமிங்க்கு சூப்பரா இருக்கு, மூணாவது இதுல இருக்கிற மைக் தாறுமாறா இருக்கு, அது போக பிரைடட் கேபிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு 2 வருஷத்துக்கான வாரண்டி கொடுக்குறாங்க. சோ ஒரு ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இல்லாம 2 வருஷம் வாரண்டி அப்படின்றது கொடுக்க முடியாது. சோ 2 வருஷம் வாரண்டி இருக்கிறனால 2 வருஷத்துக்கு மைக்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ, ஹெட்போன் ஏதாவது ஆயிருமோ, சோ சீக்கிரமா போயிருமோ அப்படின்ற பயமே இல்லாம வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஹெட்போன். ஏன்னா 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு நிறைய ஹெட்போன் இருந்தாலும் வந்து இந்த அளவு வாரண்டி கிடைக்காது. நடுவில் போயிடுச்சுன்னா தூக்கி போட்டு போக வேண்டியதான். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பே பண்றது மூலமா சூப்பரான வாரண்டியோட இந்த ஹெட்போன் கிடைக்கிறது அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயமா இருந்துங்க. யாரா வாங்க வேண்டாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சாங்க நல்லா கேட்கணும், சாங்க ரசிச்சு கேட்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இந்த ஹெட்போன் வந்து பேஸ் சுத்தமா இல்ல, இருக்கிற பேஸையும் கம்மியா காமிக்கிற மாதிரி இருக்கிறதுனால சாங் கேட்கறதுக்கு சுத்தமா செட் ஆகவே ஆகாதுங்க. அத மாதிரி எனக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹெட்போன் உங்களுக்கு செட் ஆகாது. சோ ஓவராலா கேமர்ஸ்க்கு RGBயோட வர மாதிரி ஒரு ஹெட்போன், கம்மி பிரைஸ்ல RGBயோட எந்த ஹெட்போனுமே பார்க்க முடியல. சோ RGBயோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேமருக்கு நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ற ஒரு ஹெட்போனா இது இருக்கும். சோ அவ்வளவுதான் இந்த ஹெட்போனோட ரிவ்யூ. இந்த ஹெட்போனை நான் தெளிவா யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட கருத்தை மட்டும் தான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ஹெட்போன் வாங்கலாமா வேண்டாமான்னு. இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க.